வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையவே பாவமாக இருக்குது. அதாவது சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சோத்துலேயும் அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி வச்சு செய்யின்னு செய்கிறாங்க விஜய் பார்வதி. ஒரு பக்கம் பிக் பாஸ் வந்துட்டு ரூல்ஸை கொடுக்கும்போதே இந்த 3 நாளும் வந்துட்டு விஜய் பார்வதி மட்டும் தான் சமைக்கணும். விஜய் பார்வதி அண்டு எஃப்ஜே மட்டும் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்த்து விட்டது ஒரு பெரிய கொடுமை. ஏன்னா 2 பேருக்கு ஆகாது, நடுவில் அப்பப்போ முட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து கன்வர்ஷன் ரூமில் போகும்போது விஜய் பார்வதி கேட்குறாங்க, நீங்கள் தான் செஞ்சாகணும், ஏன்னா 15 வருஷமாக இந்த ஹாஸ்டல் நல்லா போகிறதுக்கு காரணமே நீங்கள் தான்ற மாதிரி ஒரு ஐஸை வச்சுட்டார். அதாவது செய்யணும்னு மறைமுகமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. பாவம் வெளியே வந்தவொடனே எஃப்ஜேக்கு அவங்களுக்கு செம்மையாக முட்டிக்கிச்சு. ஏன்னா அது நடக்க தான் செய்யும். இதில் என்ன கொடுமைனா, போன வாரம் கிச்சனில் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு செய்ய தெரியாது. நறுக்கும் போது அது இது எப்படி நறுக்கணும் கேட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்படின்னும் போது அவங்கள வேணும்ட்டுமே பிக் பாஸ் வந்து அந்த கிச்சனில் போட்டு தனியாக செய்ய விட்டு ஒரு பிரச்சனையை கிளப்பி அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுன்ற ஒரு முழு நோக்கத்தில் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதாவது எப்படி வந்து தர்பீஸ்க்கு நடந்துச்சோ அதே மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டு கடைசியில் வந்து இந்த பொண்ணை வெளியே அனுப்பணும்னு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. இதில் இன்னும் இதில் கொடுமை இன்னொரு கொடுமை என்னென்னா, இப்போ வந்து எஃப்ஜே வந்து என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு முன்னாடி போய் படுத்துக்கிட்டாப்புல லிவிங் ஏரியாவில். எப்படி வந்து அன்றைக்கி திவ்யா படுத்தாங்களோ அந்த மாதிரி இவங்க பாவம் வந்து இங்கேருந்து கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அந்த டீ தண்ணி அந்த இதுன்னு கொடுத்துட்ருக்காங்க. சபரி வந்துட்டு ஹாட் வாட்டர் வேணும், இதை போய் நான் கேட்கணும் வார்டன்கிட்ட சொல்லிட்டு பிரின்சிபல்கிட்ட கேட்கும்போது நீங்கள் போய் கேளுங்க தைரியமாக, நான் பார்த்துக்கிறேன்றாரு. அவர் வந்து கேட்குறாரு, சீரகம் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்றாங்க. என்னத்த சொல்கிறது. அதுக்கப்புறம் அவர் எடுத்து கொடுக்குறாரு, இதை வந்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. சரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சிரிச்சுட்டே போகிறாரு, வேறு வழி கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து எல்லாருக்குமே தெரியும், விஜய் பார்வதிக்கு சமைக்க தெரியாதுன்ற விஷயங்கள். ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டு பிக் பாஸ் வந்து இவ்வளவு பண்ணுறாரு? இந்த கொடுமையிலும் வந்து எஃப்ஜே ஆக்சுவலி நல்லா சமைப்பார் போல இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அங்கேருந்து விட்டுட்டு ஓட்டுறாரு. இதில் வந்துட்டு வார்டனுக்கு வந்து என்ன வேலைன்றதை மறந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு இது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. எஃப்ஜே வந்து அசிஸ்டன்ட் வார்டன்ற போது வார்டன் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வியானா வந்து ஒரு இடத்துல இருந்து அழுது நிற்கிறாங்க. வார்டன் போயிட்டு கேட்டுட்ருக்காங்க. இவர் வந்து சண்டை போடுறாரு, ஏன் வந்து சமைக்கிற வேலையை பார்க்க மாட்டேங்கன்னு. ஸோ எல்லாமே வந்து விஜய் பார்வதின்னு சொல்லிட்டு எல்லோரும் கோத்து விடுற வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எப்படியோ இந்த அம்மா பஸ்ட் அவுட் ஆகி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், ஓட்டு கம்மியாகணும், அதை காரணமாக வச்சு விஜய் பார்வதி வெளியே அனுப்பணுன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இருந்தாலும் அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ ஒரு வாரமும் வந்து டாஸ்க்கை வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.